38க்கான சைஸ் சார்ட்டு இவ்வளோ தான். இந்த சைஸஸ் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இடுப்பு சுற்றளவு வெயிஸ்ட் அளவு இருக்குல்ல, இது 34 வச்சுருக்கேன். ஒருவேளை 32 இருக்கலாம், 36 கூட இருக்கலாம். அந்த மாதிரி லைட்டான ஆல்ட்ரேஷனும் நான் சொல்கிறேன். இவ்வளோவா இருந்தால் இப்படி பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த டவுட் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. இப்போது இதில் ப்ளவுஸோட லென்த்து ஹைட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்குது பின் சைடில் இந்த இடம் ஷோல்டர்லேருந்து கீழே மடித்து தைச்சதுக்கு அப்புறமா நமக்கு 14 வரும் 38 சைஸாக இருந்தால். ஓகேவா? இதில் எந்த ஒரு சீம் அலவன்ஸும் இல்லாமல் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சீம் அலவன்ஸ் நான் லாஸ்ட்டாக கொடுப்பேன். ஓகேவா? இது தையலுக்கான அளவுலாம் இல்லாமல் எக்ஸாக்டாக என்ன இருக்கும் அந்த அளவு இது ஃபுல்லாக உடம்புலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது கீழேருந்து மேலே ஷோல்டர் 5.5 வைக்கிறேன். பேக் நெக்கோட டெப்த்து 7 to 9க்கு இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். ஆர்ம் ஹோல் பாக்ஸோட டெப்த்து 6.5 வைக்கிறேன். அப்பர் செஸ்ட் வேல்யூ 38/4 9.5 வைக்கிறேன். கீழே 34/4 8.5 வைக்கிறேன். சேம் இப்போ நான் ஃபுல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் 5.5, ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல டாட் வைக்க போகிறோம். டாட் இங்கேருந்து இங்கே, அதுக்கு சென்டர் வெயிஸ்ட் லைனுக்கு சென்டர், அந்த பக்கம் 1/2 inch, இந்த பக்கம் 1/2 inch. ஷோல்டர் டு 11 inches. நம்மளோட வெயிஸ்டில் 1 inch மைனஸ் ஆகுது, 1 inch போகுது டாட்னால். இந்த டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல 1. இதே டாட் வேண்டான்னா இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் வச்சிருக்கனால நான் இதையும் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து சைடில் சீம் அலவன்ஸ் 2 inch லாஸ்ட்டாக கூட மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆர்ம் ஹோல் முடிச்சிடலாம். ஆர்ம் ஹோல் நான் இங்கேருந்து இங்கே 6.5 வச்சுருக்கேன். 6.5க்கு சென்டர் இப்போ மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு வெளிப்பக்கமாக 1/4 inch ஒரு வளைவு போட்டுட்டேன். இந்த வளைவை நம்ம ஆர்ம் ஹோலில் பாதி இருக்கணும். நம்மளோடது 17, 17ல் பாதி 8.5 இந்த ரவுண்டு இருக்கணும். இந்த ரவுண்டை நான் அப்படியே ரவுண்டில் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து 8.25 வரைக்கும் இருக்குது. அதனால் லைட்டாக இந்த வளைவை மேலே ஒரு 1/4 inch தூக்கிக்கிறேன். ஓகேவா? கரெக்டாக 8.5 ஒரு கோடு கூட குறைய வரலாம். அதனால எதுவும் பிரச்சனை வராது. இன்னுமே எனக்கு 8.25 தான் வருது. பாக்ஸை நான் குறைச்சிட்றேன்.
கரெக்டாக 8.5 வருது. ஓகேவா, முடிச்சுட்டேன். இப்போது திரும்ப சொல்கிறேன். அப்போனா நமக்கு 38 கரெக்டாக இங்கே 5.5 வச்சுட்டு இங்கே 9.5 இன்ச்சு நம்ம 38க்கு வைக்கும்போது இங்கே கரெக்டாக 6.25 நம்மளோட ஆம்ஹோல் டெப்த்து. இங்கேருந்து இங்கேன்னு சொல்லணும்னா வேல்யூ கரெக்டாக 2 இன்ச் இருக்குது. ஓகேவா, ரெடி ஷோல்டர் நான் இங்கேருந்து உள்ள இந்த டைரக்ஷனில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதிலேருந்து கீழே பேக் நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணுறேன். என்ன ஷேப்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு, இப்போ ஃபுல்லாமே சீம் அலவன்ஸ் தையலுக்கான அளவு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த வளைவில் ஃபுல்லாத்துக்கும் அப்படி 1/2 இன்ச்சு கரெக்டாக டாட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 2 இன்ச் இருக்குது. அவ்வளோதான். இன்னும் டீட்டெயில்டாக எதுக்கு ஷோல்டர் மேலே ஏற்ற இறக்கலாம் என்ன பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கற்றுக்கணுன்னா நீங்கள் என்னோடய கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 400 ரூபாய். இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தையலுக்கான அளவு இப்போது ஃப்ரண்ட்டு பீஸுக்கு இந்த மாதிரி சதுரமாக இருக்கிறமா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வைக்கிறேன். வைக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் கொடுத்து வைக்கிறேன். ஓகேவா, ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ கொக்கிப்பட்டி, ஃப்ரண்ட்டு கொக்கிப்பட்டி தைச்சி திருப்பிடணும். ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல நேராக ஒரு கோடு, மேலே இந்த இடம் நேராக ஒரு கோடு, ஷோல்டர் நம்ம தைச்சோல்ல தையலுக்கான அளவு அங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இந்த இடம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல கரெக்டாக இந்த இடம், இதை கூட அப்படி பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் எடுக்கிறேன். என்னென்ன வரைஞ்சிருக்கேன்னு தெரியுதா? இது ஃபுல்லாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாக இருக்கணும். அதுக்கப்புறமா நேராக சீம் அலவன்ஸ்லாம் தனியாக பிரிக்கிறேன். இதோட ஜாயின் பண்ணி நேராக ஒரு கோடு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கை முடிக்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கு உள்ள இது வந்து தையலுக்கான அளவு மேலே இருக்கிறதும் சீம் அலவன்ஸ் ரைட்டாக அதை விட்டுட்டு கீழே இருந்து உள் லைனில் உங்கள் ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ வேணுமோ அது. இப்போ நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நேராக ஒரு கோடு, இங்கே ஒரு பேக்கில் வரைஞ்ச மாதிரியே சீம் அலவன்ஸ் வச்சு
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு பேக்கில் வரைஞ்சோல அதே மாதிரி இதுக்கு ஒரு சென்டர் கண்டுபிடிச்சி சென்டருக்கு உள் சைடு 1/4 இன்ச்சு வச்சு தைக்க வேண்டிய இடம். ஓகேவா? வச்சுட்டு இங்கேருந்து மெதுவாக இந்த 1/4 இன்ச்சை தொட்டு இப்படியே போகிற மாதிரி ஒரு வளைவு. இந்த வளைவு நம்ம பேக்கில் 8.5 கண்டுபிடிச்சோமா, பேக்கில் ஆம் ஹோலு, அதை விட 1/2 இன்ச்சு கூட வரணும். 9 இன்ச்சு இந்த ரவுண்ட் இருக்கணும். ஒம்பது இன்ச் இங்கே 1/4 இன்ச்சு கூட வருது. ரைட்டாக இந்த வளைவை லைட்டாக மேலே தூக்கி போடுங்க. ரைட்டாக 9 கரெக்டாக வருது. இதோட முடிஞ்சதோட வேலை. ரைட்டாக 2 3 ஆச்சா இன்னொரு கலரை வச்சு இது உங்களோட கரெக்டான இடம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்பக்கத்துக்கு வச்ச மாதிரியே இங்கேயும் 6.5 இன்ச்சு தையலுக்காக, சீம் அலவன்ஸ் தையலுக்காக நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு வரோம். ஷோல்டர்லேருந்து நேராக அப்பெக்ஸ், ஷோல்டர் டு செஸ்டோட சென்டர், ஃப்ரண்ட்டோட லென்த்து. இந்த இடத்துல 3.25, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் கிடைக்கும். இந்த இடத்த நேராக ஒரு கோடு. இப்போது இங்கே வச்ச அதே அளவை கீழே வைக்கிறேன். 3.25, அதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு 1.25, இந்த பக்கத்தில் ஒரு 1.25. 3 நான் இப்போது இணைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நேராக ஒரு கோடு. இதுக்கு நேராகவும் போடலாம், இல்லாட்டி இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு வச்சும் கோடு போடலாம். ஓகேவா? நான் மேலே 1/2 இன்ச் வச்சு கோடு போட்டுக்கிறேன். அடுத்து இதுக்கு இந்த சைடில் 1/2 இன்ச்சு வச்சுட்டு ஸ்கேலை 1/2 இன்ச்சில் தொட்டு இங்கே தொட்டு நேராக போகிற மாதிரி வச்சு நேராக ஒரு கோடு. ஓகேவா? இங்கேருந்து இங்கே 1.25, இந்த கோட்டில் படுற மாதிரி. இங்கேருந்து அங்கே 1.25, அந்த கோட்டில் படுற மாதிரி. கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச். கரெக்டாக தைக்க வேண்டிய இடத்துல மேலே இல்லை, கீழே இங்கே ஒரு 1/4 இன்ச், இங்கே ஒரு 1/4 இன்ச். இந்த இடத்துல நம்மளோட வெயிஸ்ட் அளவை மார்க் பண்ண போகிறோம். 8.5, நடுவில் டாட் இப்போ நான் வந்து இங்கிட்டு ஒரு 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25 மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 2.5 இன்ச் இருக்குது, ப்ளஸ் 2.5. ஓகேவா? இந்த கோட்டிலேருந்து உள்ளேருந்து இல்லை, இந்த கோட்டில் இருந்து உங்களோட 8, 10, 11 இன்ச்சு இங்கே நான் மார்க் பண்ண போகிறேன். இதையும் ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்து கீழே ஷேப்புக்காக இங்கே ஒரு 1 இன்ச்சு, இங்கே ஒரு 1.25 இன்ச்சு. இதையும் ஒரு கோடு, இங்கேருந்து இதை ஒரு கோடு. கீழே தையலுக்காக 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு.
இந்த டாட்டை இது வரைக்கும் கூட நல்லா கொஞ்சம் கீழே இழுத்தே போட்டுட்டு கோடு இதுலேருந்து அங்கே சைடில் தையலுக்காக 2 இன்ச் முடிஞ்சு. முடிச்சு. வச்சுட்டு எல்லா பக்கமும் இங்கே சேமாக இருக்கா, இங்கே ஏற்றி இறக்கிருக்கான்னு பாருங்கள். பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டு ட்ரேஸ் எடுக்கிறனால பேக்கை விட 2 பக்கமும் ஒவ்வொரு கோடு அளவு ஃப்ரண்ட்டு லைட்டாக பெருசாக இருக்குது, அதை லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பேக்கை வச்சு சுற்றிலும் நம்ம அப்படி ரவுண்டு போடுறோம்னா அப்படி இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு நீங்கள் பேட்டர்ன் பேப்பரே வச்சுருந்தாலும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட லென்த்து ஃபஸ்ட் எடுத்துனா கீழே மடிப்புக்கான அளவு நான் மார்க் பண்ண போகிறேன். கீழேருந்து மேலே 1/2 இன்ச்சு, லைனிங் இல்லாததுன்னா 1/2 இன்ச்சு கீழே கொடுத்துக்கோங்க, மடிச்சு தைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து மேலே ஸ்லீவ் லென்த்து 6 மார்க் பண்ணுறேன். அதுக்கு கீழே கேப் ஹைட்டுன்னு அந்த வளைவு போடுறதுக்காக நான் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நேராக ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. அடுத்து என்னோடய ஆர்ம் ஹோல் வளைவு 8.5 இன்ச்சு பேக்கில் வரைஞ்சோமா, அதை விட 1/4 இன்ச்சு கம்மியாகவே 8.25 இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு 8.25 வச்சுருக்கோமா, டேப்பை நேராக வச்சுட்டு 2ஆக மடிக்கிறேன். நமக்கு ஒரு சென்ட்ரு பகுதி கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்தையும் வச்சோம்னா அடுத்து நான் 2ஆக மடிக்கிறேன். அடுத்து ஒரு சென்ட்ரு பகுதி கிடைக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற இடத்துலேருந்து மேலே பார்த்து ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு கீழே பார்த்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே ஒரு 1 இன்ச்சு. இதை ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ண பார்க்குறேன். வளைவாக மட்டும் கொண்டு போங்க. அவ்வளோதான். ஸ்மூத்தாக இருக்கணும். எங்கேயும் டக்குன்னு மேலே டக்குன்னு கீழே போன மாதிரி இருக்கக்கூடாது. வளைவு போடுறத டக்குன்னு கட் பண்ணிட முடியாது. நம்மளோட பேக் பார்ட்டில் ஆர்ம் ஹோல் அளவு எவ்வளோ வச்சோம், 8.5 வச்சோமா, அது 8.5 இங்கே வருதான்னு பார்க்குறேன். கரெக்டாக 8ஓட ஒரு கோடு கம்மியாக வருது. துணியில் வெட்டும்போது கொஞ்சம் இழுத்து வெட்டுவோம், அதனால் சரியாக வரும். ஓகேவா? எதுவும் மாற்ற தேவையில்லை. அப்புறம் கீழே நம்மளோட ஸ்லீவோட ரவுண்டு 6.25 இங்கே வைக்கிறேன். உங்களுக்கு ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதில் பாதியை இந்த இடத்துல வைக்கணும். அதோட 1/4 இன்ச்சும் கூட வச்சுக்கலாம். சைடில் 2 இன்ச்சு, இங்கேயும் 2 இன்ச்சு. அப்புறம் இப்போது ஃப்ரண்ட்டு குடஞ்சி வெட்ட போகிறோம். அதுக்கு எதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னா இந்த இடம், இந்த இடம், இந்த இடம். இங்கேருந்து மெதுவாக இப்படி கீழே போகிறேன். இப்படி நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஃபுல்லாக நம்ம ஆர்ம் ஹோலுக்கு வரைஞ்சோல அதே மாதிரியே இதை ஃபுல்லாத்தையும் 1/2 இன்ச்சு வச்சு வரைகிறேன்.
சேம் இதிலேருந்து மேலே அரை இன்ச் வச்சா இங்கே வரும். நம்ம இப்படி வந்து ஃப்ரண்ட்டும் குடஞ்சி வெட்டிக்கணும். தெரியுதா? வெட்டினதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டில் வச்சேன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் எப்போவுமே உங்கள் ஃப்ரண்ட் வந்து இப்படி சிறுசாக இருந்து பெருசாகி இப்படி சிறுசாக போகணும். அடுத்து பட்டி மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேராக ஒரு கோடு, அதில் இங்கேருந்து இங்கே நேராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, அடுத்து அரை இன்ச்சில் ஒரு மார்க்கு, அடுத்து உங்களோட வெயிஸ்ட் அளவு எவ்வளவோ அது 8.5 இன்ச்சு, அப்புறம் 2 இன்ச்சு தையலுக்கு. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நேராக ஒரு கோடு, இங்கே நேராக ஒரு கோடு, நேராக ஒரு கோடு, இங்கே நேராக ஒரு கோடு. அடுத்து நம்மளோட அளவுகளை மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த இடத்த அப்படி எடுத்துக்கோங்க, நேராக வச்சுக்கோங்க. கீழே இந்த இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இங்கே, ஓகேவா? கீழே 1.5 இன்ச் கொடுத்து இங்கே அரை இன்ச் கரெக்டாக கொடுத்தா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கீழேருந்து கரெக்டாக முடிகிற இடத்துலேருந்து இங்கே 3.5 இன்ச் இருக்குது. தெரியுதா? இந்த இடத்த மட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 2 கோடையும் நேராக வச்சுட்டு இதுக்கு கீழே எவ்வளோ வேணும்னு பாருங்கள். 3.25 4, ஓகேவா? இங்கே 3.5 4, அப்புறம் அது நேராக அதே திரும்பி மேலேருந்து கீழே வரைக்கும் சைடில் ஒட்டினாப்பில் வச்சுட்டு இங்கே பார்க்குறேன் 4.5, ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கீழே இருந்தே இந்த அரை இன்ச்லாம் சேர்க்கக்கூடாது. இது அது பாட்டுக்கு இருக்கட்டும். கீழே எட்ஜிலேருந்து மேலே நம்ம அங்கே நோட் பண்ணதை இங்கே மார்க் பண்ணுறேன். 3.5 4 4.5. அடுத்து நம்ம டாட் வச்சுருக்கோம்ல, அதுக்காக லைட்டாக அப்படி கீழே போய் மேலே வரணும். அதனால் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சில் மட்டும் இதை விட அரை இன்ச்சு கம்மியாக வைங்க. இப்படியே போகுது. இப்படி போயிடணும். இப்படி போகாமல் நம்ம வச்சதை ஃபுல்லாக அப்படி மார்க் பண்ணணும். அவ்வளோதான், இவ்வளோதான். இன்னும் குழியாகவும் போடலாம். நம்ம வந்து ரொம்ப பள்ளம் அப்படி நீளமான வரையலை, அதனால் இதுவே நமக்கு பெட்டர். 2 இன்ச்சு சைடில் இருக்குது கொக்கிக்காக, கீழே அரை இன்ச் கொக்கிக்காக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா எனக்கு ப்ளவுஸோட ஹைட்டு கொஞ்சம் கூட குறைய வேணும் அப்படின்னா, நான் இப்போ பண்ண மாதிரியே நீங்கள் ஹைட்டு குறைச்சி வச்சுட்டு இதே மாதிரியே பேக் லென்த்தை மார்க் பண்ணி இதே மாதிரியே வரையலாம். வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பட்டி வரையும் போது இப்போ நான் நோட் பண்ண மாதிரி இங்கே எவ்வளோ வேணும்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்றி இறக்கி எந்த பிரச்சனையும் வராது, ஓகேவா? இதுக்காக புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். இல்லை இதே மாதிரி வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா எனக்கு இந்த 14.5 வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னு குறைச்சிக்கோங்க. அப்படியும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெடி ஷோல்டருங்கிற அளவு என்கிட்ட பேட்டர்ன் ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் சரி, எனக்கு இந்த 2.5 வேண்டாம், கொஞ்சம் க்ளோஸாக வேணும், இல்லை கம்மியாக வேணும்னா இந்த புள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம்ல, அதுலேருந்து இந்த இடத்த 2 2.5 இல்லை 3 3 இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நெக் வித்தாக வச்சுக்கோங்க. இதே பேட்டர்ன் இதே ஷோல்டரை வச்சு நீங்கள் நெக்கு பேக் நெக்கு 7 8ங்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முன்னாடியுமே அதே மாதிரி ரொம்ப மேலே 5 3ன்னு போகாமல், ரொம்ப கீழே 8ன்னு போகாமல், நடுவில் இந்த 6 5.5 6.5 7 இதுக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டைட்டாகவும் இருக்காது, லூஸாகவும் இருக்காது, ஓகேவா? இல்லாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி இப்படி வச்சு ஃப்ரண்ட்டோட லென்த்து நான் இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறேன்னா, அதே மாதிரி உங்களோட ஓன் பாடி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கான டாட்டையும் மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
ஒருவேளை இந்த பேட்டர்ன் நான் தச்சுட்டேன், போடும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு லூஸ் இருக்குது, இந்த ரவுண்டு கழுத்தில் இப்படி கை இப்படி உள்ளே விடுற அளவுக்கு நல்ல ஒரு லூஸ் இருக்குது, க்ரிப்பாக கிச்சன் என்ன உடம்பா ஒட்டலைன்னு தோணுச்சுன்னா இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, இந்த 1/2 இன்ச்சில் லைட்டாக இந்த டாட் வரைக்கும் லைட்டாக அப்படி கட் பண்ணி விடலாம். தெரியுதா? இந்த மாதிரி லைட்டாக ஒரு கட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இது எப்போ வரும்னா முன்கழுத்தை இறக்கி இன்னும் வைக்கணும்னு நினைக்கும் போது வரும். இன்னும் எனக்கு லூஸே இருக்கக்கூடாது ஷோல்டரில், எனக்கு லைட்டாக ஷோல்டர் பார்க்கவே ஸ்லோப்பாக இருக்குன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸ்லீவோட ஹைட்டை நீங்கள் மாற்றுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒரு சார்ட்டை இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டை கூட்டணும் குறைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸோட ஹைட்டில் ஸ்லீவ் ஹைட்டை நான் மாற்றணும்னு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இது நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஹைட் என்ன வேணுமோ ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இங்கேருந்து இப்போ 10 வேணும்னா கீழேருந்து மேலே 11 மார்க் பண்ணிவிட்டு இந்த அட்டையை அந்த 11ல் வச்சு ஷேப்பை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கீழே உங்களோட ரவுண்டு கையில் எடுத்துக்கோங்க. 10 இருக்கும், 10 10.5 இருக்கும் 38 இன்ச்சுக்கு. எனக்குள்ள 5 5.25 என்னவோ அதை மார்க் பண்ணி சைடில் 2 இன்ச்சு இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணால் எல்போ ஸ்லீவ் கிடச்சிடும். தேங்க்யூ.